ஜெய் ஸ்ரீராம். இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறோம், இந்த ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கணும், அது சரியாக எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்குமா, இல்லை சரியாக எடுக்கலைன்னா அது விளைவுகள் ஏதாவது ஏற்படுத்துமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆன்மீகத்தில் இல்லைனாலும் பொதுவாக வாழ்க்கையில் இருந்தீங்கனாலும் எந்த சூழலில் இருந்தாலுமே இந்த வயிறு, இந்த உணவு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான முதன்மையான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கண்ணை மூடி உட்கார்றீங்க, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா ஏதாவது உள்ள நடக்குமா? யோசிச்சு பாருங்க, நடக்காது. அதே மாதிரி தேவையில்லாத உணவுகள் அனைத்துமே சாப்பிட்றீங்க. இதெல்லாம் உடம்புக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்களோ அனைத்தையும் சாப்பிட்றீங்க. நான் அது சொல்லணுங்கிறதுல உங்களுக்கே தெரியும். சாப்பிட்றீங்க அப்படின்னாவே என்ன ஆகும்னா, உள்ள இந்த மிஷின், இது ஒரு மிஷின் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மிஷின்ல எது தேவையோ அதை போட்டீங்கன்னா கரெக்டா அந்த மிஷின் வேலை செய்யும். தேவையில்லாத போடும்போது வேலை செய்யும், ஆனா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யும். அப்ப இது பண்றதுக்கே, உங்களுக்கு ஜீரணம் பண்றதுக்கே பல சக்திகள் வேஸ்ட் ஆகும். அப்ப எங்க உங்களுக்கு உயிரை உணர்றதுக்கு உண்டான சக்தி நிலை கிடைக்கும்? அதனால முடிஞ்ச அளவுக்கு உணவுல நீங்க கரெக்டா இருந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த வயித்தை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா தான் அடுத்த நிலைக்கே நீங்க போக முடியும். தேவையில்லாத பண்ணீங்கன்னா கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆச்சுன்னா உங்களால அந்த சக்தி நிலையை உணர முடியாது. ஜெய் ஸ்ரீராம்.